நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே அப்படி சொல்லல. நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேற இடத்துல. என்ன அந்த நம்பிக்கையை விடல பாருங்க. உண்மையிலே மோர்தேக்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தரை தவிர வேற யாருமே கிடையாது. சில சிச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்தில் நோ சொல்லிட்டாங்கன்னு வரீங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம். ஆனா என்ன நம்பிக்கை இவர், நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்தில் சில நபரை கொண்டு செய்ய வைப்பார். அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது. அந்த அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது. ஏன்னா என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை எந்த மனுஷனுக்கும் முடக்க முடியாது. ஆமே. ஐயோ எஸ்தர் நோ சொல்லிட்டாங்களா, போச்சு. இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் எத்தனை இடத்துல நம்ம இங்கதான் ரெட்டு கொடுத்தோம். அது வரைக்கும் எஸ்தர் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு போடுறோம், இதை போடு பண்றோம், அதை செய் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு நல்ல இப்ப மோர்தேகா எஸ்தர் சொன்னதை கேட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு உபவாசத்தெல்லாம் விட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு சரி அம்மா அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்போ வரும்போது இங்க பாரு அவர் கூப்பிடாம எனக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் நிறைய எஸ்தர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசத்துல இருக்கிறோம். பாரு நீ மௌனமா இருந்துட்டேன்னா நாங்க எல்லாம் செத்துருவோம்ல சொல்லியிருக்கோம். நாங்க இல்ல, என் நம்பிக்கை. ஏன்னா இந்த மோர்தேக்காய் யார் தெரியுமா, கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமைய உயிரே போனாலும் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுல உறுதியா இருந்தவன். ரிசல்ட் என்ன தெரியுமா, 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல, மாறுதலாய் முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்தில் எஸ்தரை போன்ற சில நபர்கள் நமக்கு உதவியா இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் சில நேரத்தில் உதவி செய்ய மறுத்தாலோ, உதவி செய்ய முடியாதில் தள்ளப்பட்டாலோ உனக்கு ரட்சிப்பும் சகாயமும் முடிந்து விட்டது என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. யாக்கோபே யோசேப்பு இல்லை உண்மைதான், பென்யமீனும் இல்லை உண்மைதான், சிமியோனும் இல்லை உண்மைதான், ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிற கர்த்தர் உன்னோடு தானே இருக்கிறார்.